துணை முதலமைச்சர் இன்னைக்கு மதியம் நான் பார்க்கும்போது சொல்லி நல்லா பேசுனீங்க. எப்படி அந்த லூஸ் அண்ணா சிலைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லணும். அப்படி வந்தாலும் நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் அவங்க கிட்ட பரவாயில்லப்பா தம்பி நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குது, அப்படியே அந்த பணத்தை வாங்கிட்டு வா தம்பி அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் போதும். ஏன்னா அவளால் அண்ணா சிலை வரைக்கும் மட்டும்தான் வந்து ஃபோட்டோ எடுத்து போட முடியும். அவங்களால பணத்தெல்லாம் வாங்கி தர முடியும். ஏன்னா அவங்க நம்மளை வஞ்சிக்க வேண்டும். நான் போரிடுறோம், நாங்கள் தனித்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம் சொன்னால் நீ தனித்து போராடவில்லை, நீ தனித்து விடப்பட்ட நாள் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்க. உன்னை ஓட வரட்டி அடிச்சிருக்கோம் நாங்கள். என்னடா நம்ம எது சொன்னாலும் நம்ம கவுண்டர் கொடுக்குறோம், அவன் கொடுக்குற கவுண்டர் கரெக்டாக இருக்கே, நம்மகிட்ட அந்த தரவே இல்லையே, அவங்க பாட்டு என்ன பிடிச்சி இங்கே தலைவன் போட்டு இங்கே உட்கார வச்சு என்னை கொட்டுன்னு கொட்டுறாங்களே எல்லாம் சேர்ந்துக்கிட்டுன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் தான் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறேன். தரவுகளே சொல்லுது ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் 56 மொழிகளை வந்து இந்த இந்தி மொழி விழுங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிகிட்டே வந்துட்டா நாளைக்கு இந்த இந்தி மொழியை தேசிய மொழியை அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட வேலை பார்க்குறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. ஒடிசாலேருந்து வந்தேன் அந்த ஒரியா என்ன ஆச்சு, போஜ்பூரி என்ன ஆச்சு, ராஜதானி என்ன ஆச்சு, எத்தனை மொழிகளை விழுங்கினாலும் ஒட்டுமொத்தமாக அந்த இந்திய முழுங்கக்கூடிய ஒரே சக்தி எதுக்குன்னா நம்முடைய தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. நாங்கள் மொழிபெயர்ப்பாளராங்க போகிறோம். நாங்கள் ஜெர்மன் படி, கொரியனை படி, இதை படி, அதை படின்னு சொல்லுங்க. போதியா எங்களுக்கு தமிழும் போதும், எங்களுடைய ஆங்கிலமும் போதியா. 90 நாள் நடைப்பயணம் போகிறாராம் கையெழுத்து வாங்குறதுக்கு. அவர் போகிறதே நமக்கான பயணமே அவனுக்கு தெரியாமல் போயிட்டு இருக்காரு. அவர் அந்த 90 நாளும் அவர் போயிட்டு வரும்போது அவர் தெரிஞ்சுக்குவார், அடாடா தேவையில்லாமல் நம்ம வந்து தேன் கூட்டத்தில் கையை வச்சுட்டோம்டா. விஸ்வகர்மா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து படிக்கிற பிள்ளைங்க ஒரு பெரிய அறிவாளியாக, ஒரு பெரிய விஞ்ஞானியாக, ஒரு அப்துல் கலாமா வரக்கூடாதா? கார்பரேட் வீட்டு பிள்ளை கார்பெண்டராக தான் இருக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். பார்த்தீங்களா, அதை எதிர்த்து அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. நமக்கும் மற்றவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம தரவுகளோட களமாடுவோம். ஆனால் மற்றவங்க போகிற போக்கில் பொய்ய சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இப்படி தரவுகளோட நம்ம களமாடும் போது சில நேரத்தை இந்த மாதிரி காமெடியனுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிட்டு இருப்போம். நம்ம கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவார், இந்த மொழியினர் வந்து தயவுசெய்து சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. பானைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் பானை உள்ள இருக்கிற பாலுக்கும் பிரச்சனை தான். ஆக தமிழுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழனுக்கும் பிரச்சனை தான், முழிச்சுக்கோங்க என்று அவர் அடிக்கடி சொல்வார். தீ அணைஞ்சிச்சு நினைக்காத ராஜா, அது இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எப்போ அது கொழுந்து விட்டு எரிய வேண்டுமோ அப்போ கொழுந்து விட்டு எரியும். அது உன் கையில் தான் இருக்கு. முருகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னை தானே பெரிதாக விளம்பரப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டு தொலைவார்கள் என்கின்ற அந்த விளக்க உரையோடு அண்ணாதான் ஆள்கிறார் என்கின்ற இந்த கருத்தரங்கம், இதை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணாவின் தம்பிகள் உங்கள் அனைவருக்குமே முதலில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர்கள் யூடியூப் ரூட்டர்ஸ் திரு மைனர் அவர்கள், ட்ரைப்ஸ் திரு கரிகாலன் அவர்கள், சகோதரர் இந்திரகுமார் தேரடி அவர்கள், மில்டன் அவர்கள், ஜென்ராம், என்னுடைய அன்பு சகோதரர் ஆலி செந்தில்நாதன் உள்ளிட்ட சான்றோர்கள் நிறைந்திருக்கின்ற அரங்கம் இந்த அரங்கம். இவங்களாம் ஏதோ யூடியூப் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்று மட்டும் நான் பார்ப்பதில்லை. கிட்டத்தட்ட ஒரு இயக்கத்தையே அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் நான் பார்த்தேன். ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்மளாம் இங்கே உட்காந்துருக்கோம், நமக்கு 1008 வேலை இருக்குது. நாம் அதெல்லாம் கடந்து இது போன்ற அரங்கம் ஒரு தலைப்பு வைத்திருக்கிறார்கள், அண்ணாதான் ஆளுகிறார் என்கின்ற தலைப்பு. நம்மளாம் வந்திருக்கிறோன்னா வடக்கே இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க போல இருக்குது, நம்மலாம் தாளமுத்துவை மறந்துட்டோம், நடராஜனை மறந்துட்டோம், பீளமேடு தண்டாபாணியை மறந்துட்டோம், கீழப்பலூர் சின்னசாமியை மறந்துட்டோம், மாணவர் ராஜேந்திரனை மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் ஏன் நாங்கள் தான் அவங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைப்பதற்கான நீட் ஆஃப் த அவராக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு கருத்தரங்கமாக இதை நான் பார்க்கிறேன். நான் திராவிட கொள்கை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மக்களுக்கான கொள்கை தான். அந்த கொள்கை தான் தனக்கான தலைவன் யார், தனக்கான தளபதி யார் என்பதை அந்த கொள்கை தான் முடிவு செய்யும். அப்படி அந்த கொள்கையால் முடிவு செய்யப்பட்ட தளபதிகளாகத்தான் நம்முடைய அன்பு சகோதரர்கள் தம்பிகள் உங்கள் அனைவரையுமே நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு நமக்கும் மற்றவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம தரவுகளோட களமாடுவோம். ஆனால் மற்றவங்க போகிற போக்கில் பொய்ய சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இப்படி தரவுகளோட நம்ம களமாடும் போது சில நேரத்தை இந்த மாதிரி காமெடியனுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிட்டு இருப்போம். நம்ம ஆக இப்படி தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இன்றைக்கி அவங்கெல்லாம் இந்த களத்தை பயன்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் டைவர்ட் பண்ணி போகிறதுல பார்த்தீங்கன்னா
அது அவர்களுக்கு நிகர், அது அவர்களாகத்தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு எதற்கெடுத்தாலும் பொய் பித்தலாட்டம். இன்றைக்கு புதுசாக எதை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொழி திணிப்பு. நம்ம யாருக்குமே அதை பற்றி புரியதில்லை. என்இபி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொழி தான் பிரச்சனை என்று சொன்னால் மொழி தான் முக்கிய பிரச்சனை. அதன் பின்பு ஒளிந்திருக்கிறது பல விஷயங்கள் இருக்குது நமக்கே தெரியாமல். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸை நமக்கே தெரியாமல் ஒரு இடத்துல பேஸ் போட்டுகிட்டே வருவாங்க. அது உள்ளுக்கு நம்ம திருப்பி உள்ளே வந்துடுற மாதிரியான காரியத்தை செய்கிறதுல மிகப்பெரிய வல்லவர்கள் அவர்கள். விஸ்வகர்மா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு இப்போ அதுக்கு எப்படி ஆள் பிடிக்கிறது, இதை சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்றன தெளிவாக இருப்பானே, எப்படி நம்ம அவனை இழுக்கிறது, சரி டைரெக்டாக கூப்பிட வேணாம். இந்த என்இபி 2020ங்கிற பேரில் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இருக்குது. முதல்ல நம்ம பொதுத் தேர்வு நடத்துவோம். 6ஆம் வகுப்புலேருந்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வொக்கேஷனல் குரூப். நீ கார்பெண்டராக போகணும் ஆசைப்படியா ராஜா, வா கார்பெண்டருக்கு நிறைய இடம் இருக்குது, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீ ஒரு பெயிண்டராக வரணுமா ராஜா, வா ராஜா நான் உனக்கு பெயிண்டிங் எப்படி நான் சொல்லித்தரேன், உனக்கு பெயிண்ட் அடிக்கலாம் நீ செவுத்துக்கு. இப்படி நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஏன் 6ஆம் வகுப்புலேருந்து படிக்கிற பிள்ளைங்க ஒரு பெரிய அறிவாளியாக, ஒரு பெரிய விஞ்ஞானியாக, ஒரு அப்துல் கலாமாக வரக்கூடாதா? கார்பெண்டர் வீட்டு பிள்ளை கார்பெண்டராக தான் இருக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். பார்த்தீங்களா, அதை எதிர்த்து அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. நான் சொன்ன மாதிரி தரவுகள் இங்கே இருக்க தம்பிங்க, இங்கே இருக்க நம்ம எல்லாத்துலேயும் தரவுகள் உண்டு. ஆக இதை எப்படி சுற்றி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வரமாட்டான். ஒரு மறு வச்சுட்டு வருவான், நமக்கே தெரியாது. நம்ம சகோதரர் குமார் சொன்ன மாதிரி தான் நம்ம கூடயே இருப்பான். நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது, நம்ம எல்லாத்தையுமே நம்ம அரவணைக்கிறோம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நமக்கே தெரியாமல் அது எப்படி அது நியாயமாக போகும், அது எப்படி அப்படின்னு சொல்லி 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 நம்மளை மழுங்கடிக்க பார்ப்பாங்க. ஸோ அதில் நம்ம எந்த அளவுக்கு நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த மொழிக் கொள்கைன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 22 மொழிகள் இருக்குது. நம்ம இன்றைக்கி அஃபிஷியலாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. அதை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்களேன். 2 மொழிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சமஸ்கிருதத்திற்கும் இந்திக்கும் தான் அதிக முக்கியத்துவம் அவங்க கொடுப்பாங்க. தமிழர் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவார், இந்த மொழின்னு வரும்போது தயவுசெய்து அது சாதாரணமாக நினச்சிடாதீங்க. பானைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் பானை உள்ளே இருக்கிற பாலுக்கும் பிரச்சனை தான். ஆக தமிழுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழனுக்கும் பிரச்சனை தான், முழிச்சுக்கோங்க என்று அவர் அடிக்கடி சொல்வார். அப்படி இந்த மொழி சார்ந்து அவர்கள் இதை திணிக்க நினைக்கும் பொழுது அந்த சமஸ்கிருதத்துக்கு மட்டும் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 1787 கோடி ரூபாய் ஒதுக்குறோம். எதுக்குன்னா அந்த சமஸ்கிருதத்தை வளர்க்க போகிறாங்களா, அதை மேம்படுத்த போகிறாங்களாம். ஆனால் நம்முடைய கிளாசிக்கல் லாங்குவேஜ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கின்ற மொழிகள் எல்லா மொழிகளுக்கும் சேர்த்து 20 கோடி ஒதுக்குவாங்கன்னா அதில் தமிழுக்கு 6.4 கோடி ஒதுக்குவாங்களாம். எதுக்காக அதை செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா அப்படி மொழிக் கொள்கை இதெல்லாம் கொண்டு வந்து அவங்களை எப்படியாச்சும் இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தள்ளணுங்கிறது அந்த வேலை. கிட்டத்தட்ட தரவுகளே சொல்லுது, ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் 56 மொழிகளை இந்த இந்தி மொழி விழுங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிகிட்டே வந்துட்டா நாளைக்கு இந்த இந்தி மொழியை தேசிய மொழியை அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட வேலை பார்க்குறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்குது, வெளிநாட்டுக்காரனோட பிரச்சனை இருக்குது, ட்ரேடிங்கில் பிரச்சனை இருக்குது, நம்மளை இன்றைக்கி காரி துப்பிட்டு கிடக்கிறான், அதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே இருக்கின்ற ஆதி திராவிட மக்களுக்கான இந்த பிள்ளைகளுக்கான கல்வி கடன் இன்றைக்கி தள்ளுபடி செய்கிறார். எவ்வளோ கிட்ட 48.95 கோடி ரூபாயை அந்த பிள்ளைகளுக்காக இன்றைக்கி ஆதி திராவிட பிள்ளைகளாக இருந்தாலும் பழங்குடி பிள்ளைகளாக அதை தள்ளுபடி செய்கிறோம். நம்ம கண்ணுக்கு ஆதி திராவிடர்கள் தெரியுறாங்க, அவன் கண்ணுக்கு அதானி அம்பானி தான் தெரியுறான். கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி ரூபாய் கடனாக இன்றைக்கி தள்ளுபடி செஞ்சுருக்கான். ஸோ அவனோட வேலை என்பது 4-5 பணக்காரனை கையில் வச்சுக்கிட்டு தான் நினைக்கிறத செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதில் தமிழ்நாட்டில் அதை செய்ய வேண்டும் அவன் ஆசைப்படுறான். உள்ளே எப்படியாச்சும் நுழைஞ்சுன்னு அவன் ஆசைப்படுறான். எப்படிங்க பேசுகிறவங்க எல்லாருமே இன்றைக்கி அண்ணா தான் ஆளுகிறாருங்கிறது நீங்கள் அந்த கருத்தை நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அண்ணாவோட அந்த மாஸ் டைலாக் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதை நம்ம என்றைக்குமே மறந்துட முடியாது. நான் முதலமைச்சராக வந்ததிலிருந்து நம்முடைய தாய்நாட்டிற்கு தமிழ்நாடு என்கின்ற அந்த பெயரை மாற்றியது பல்வேறு காரியங்களை நான் செய்திருக்கிறேன். இதை பொறுத்து கொள்ளாமல் இவர்கள் இப்படி இருக்கலாமா, இப்படி ஆளலாமா, இந்த ஆட்சியை கலைத்தே தீர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். முடிந்தால் கலைத்துப்பார் என்று நான் சவால் விட மாட்டேன், ஏன்னால் அவர்களால் முடியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இந்த அண்ணாவை இந்த நாற்காலியிலிருந்து கடத்தி விட்டு அந்த நாற்காலியில் நீங்கள் யாரை முதலமைச்சராக அமர வைத்தாலும் இந்த அண்ணா கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தில் கை வைத்தோம் என்று சொன்னால் மக்கள் வெகுண்டு எழுவார்களே என்கிற அந்த பயம், அந்த அச்ச உணர்வு இருக்கின்ற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை யார் ஆண்டாலும் அண்ணாதான் ஆளுகிறான் என்று அவர் சொன்ன அந்த கருத்து. இதை சிம்பிளாக நீங்கள் பாருங்களேன். நீங்கள் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும்
சத்தியமேவ ஜெயத்தே என்று இருந்துச்சு, அதை வாய்மையே வெல்லும் என்று நம்ம மாற்றி காமிச்சோம். ஆகாஷவாணி இருந்துச்சு, அதை வானொலி என்று நம்ம மாற்றி காமிச்சோம். இப்படி ஒவ்வொன்றையும் மாற்றிக்கிட்டே இருக்கோம்ல. இன்றைக்கி இதை மாற்றுறதுக்கு எவனுக்காச்சும் தைரியம் இருக்கான்னு பாருங்கள் நீங்கள். இன்றைக்கும் ஏன் வீதிக்கு வந்து நம்ம கோலம் போட்டு நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுறோம்? இன்றைக்கும் ஏன் நம்ம இளைஞர்கள்லாம் இன்றைக்கி வீதிக்கு தெரு தெருவாக வந்து இன்றைக்கி கோஷம் போடுறது எதுக்கு பார்க்குறோம்? இதுக்கெல்லாம் விதை போட்டவர் யார் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். இனமான பேராசிரியர் அவர் தான் சொல்லுவாங்க, யார் தமிழில் எழுதினாலும் அங்கே தமிழ் நடக்கும், பேரறிஞர் அண்ணா எழுதினா மட்டும் அது நடனமாடும் என்று சொல்வார். அந்த அளவுக்கு தமிழ் மொழி ஏதோ தமிழனாக பிறந்தனால மட்டும் அண்ணா அவர்கள் தமிழை உயர்த்தி பிடிக்கவில்லை. ஒரு பகுத்தறிவானாக பகுத்தறிந்து பார்த்துருக்கிறார். தமிழில் என்ன சொல்லுது, சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுது, அங்கே இருக்கின்ற வேதங்கள் என்ன சொல்லுது எல்லாம் முழுமையாக படித்து பகுத்தறிந்து பார்த்து விட்டு அதை உயர்த்தி பிடித்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆங்கிலத்தால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதற்கு இணையாக தமிழாலும் செய்ய முடியும் என்று சொல்லி காட்டியவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். தன்னுடைய இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழியே அது நாடகம் சார்ந்தாக இருந்தாலும் சரி, அது திரைக்கதையாக இருந்தாலும் சரி, அது திரைப்படமாக இருந்தாலும் சரி, இதன் மூலம் இந்த பகுத்தறிவு சிந்தனையை மக்களிடம் கொண்டு சேர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாட்ட தான் கேட்டாங்களாம், சரி இவ்வளோ சொல்கிறீங்களே, ஜின்னா அவர்கள் வந்து ஆரியரா திராவிடரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்போ அவர் சொல்கிறார், திரு ஜின்னா என்று சொன்னால் அவர் திராவிடர், ஸ்ரீமான் ஜின்னா என்று சொன்னால் அவர் ஆரியர். அதாவது டேரெக்டாக அவருக்கு ஆன்சருக்கே வரல. அவர் தமிழில் நீ திருன்னு போடுறா அப்போ தாண்டா நம்ம திராவிடன் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லக்கூடியவராகத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்திருக்கிறார். இப்படி அந்த தாய்மொழியோடைய அந்த மகத்துவத்தை தொடர்ந்து இன்றைக்கு நாம் கையில் எடுத்து கொண்டிருக்கின்றோம். இங்கே நம்முடைய நிரகுமார் அவர்கள் சொன்னது போல் இது போன்ற ஒவ்வொரு போர்க்களம் தான் ஒரு தளபதியை உருவாக்கும். அப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்ற தளபதியாக நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார். கருத்துக்களை எடுத்து சொல்கிறோம். நாங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லும்போது ஆணித்தரமாக எடுத்து சொல்கிறோம். ஆனால் சில நேரம் ஒரு அநாகரிகமான முறையில் வந்து அதற்கான பதிலை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நீங்கள் வந்து கோவப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம சரியான பாதையில் போகிறோங்கிற அர்த்தம். அதனால தான் என்னடா நம்ம எது சொன்னாலும் நம்ம கவுண்டர் கொடுக்குறோம், அவன் கொடுக்குற கவுண்டர் கரெக்டாக இருக்கே, நம்மகிட்ட அந்த தரவே இல்லையே, அவங்க பாட்டு என்ன பிடிச்சி இங்கே தலைவன் போட்டு இங்கே உட்கார வச்சு என்னை கொட்டுன்னு கொட்டுறாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டுன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் தான் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறார். அதான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் இன்னைக்கு மதியம் நான் பார்க்கும்போது நல்லா பேசுனீங்க, ஏதோ அறிவாலயத்துக்கு வந்தாலும் வருவாங்களாம்ல, நீ முதல்ல அண்ணா சிலைக்கு நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி அந்த லூஸ் அண்ணா சிலைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லலாம். அப்படி வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அவங்கக்கிட்ட பரவாயில்லப்பா தம்பி நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குது, அப்படியே அந்த பணத்தை வாங்கிட்டு வா தம்பி அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் போதும். ஏன்னா அவளால் அண்ணா சிலை வரைக்கும் மட்டும்தான் வந்து ஃபோட்டோ எடுத்து போட முடியும், அவங்களால பணத்தெல்லாம் வாங்கி தர முடியும். ஏன்னா அவங்க நம்மளை வஞ்சிக்க வேண்டும். நான் தனித்து போரிடுறோம், நாங்கள் தனித்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம். நீ தனித்து போராடவில்லை, நீ தனித்து விடப்பட்ட நாள் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்க, உன்னை ஓட வரட்டி அடிச்சிருக்கோம் நாங்கள். ஆக அப்படி இன்றைக்கு நமக்கான அந்த பணத்தை தானே கேட்குறோம். என்ன கட்சிக்காக கேட்குறோம்? நாங்கள் அறிவாலயம் புதுசாக கட்டுறதுக்கான கேட்குறோம். 43 லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் என்பது இந்த 2152 கோடி ரூபாயில் இருக்கின்றது. நீ சம்பந்தமே இல்லாமல் பிஎம்ஸ்ரீ அப்படிங்கிற நீ கையெழுத்து போட்டால் தான் நான் அந்த பணம் தருவேன் என்று சொல்லுகிறாய். பிஎம்ஸ்ரீ என்பது தரமான கல்வியை தர வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோங்கிற. சரி, தரமான கல்வி தரன்னு சொல்கிறியா, இல்லை வேறு என்னென்ன சரத்துக்கெல்லாம் இருக்குன்றது நீங்கள் போய் அதை போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒட்டுமொத்தமாக என்இபி அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுற. ஆக அப்படி என்இபி நீ கொண்டு வரும்பொழுது எப்படி எங்களால் ஒற்றுக்கொள்ள முடியும்? முதல்ல அந்த என்இபி ஃப்ரேம் பண்ணிடல, முதல்ல எங்களை கேட்டியா? நீ என்ன எங்களை யாராச்சும் கூப்பிட்டியா? இந்த ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு ரெப்ரஸன்டேஷன் வாங்கப்பா, நம்ம உட்காந்து பேசணும். கன்கரண்ட் லிஸ்ட் தானே, அது பேர் ஒத்திசைவு பட்டியல் தானே. அது ஒத்திசைவு பட்டியலாம் நீ நானும் உட்காந்து பேசி தீர்க்க வேண்டியதானே. நீ பாட்டு ஒரு எந்த ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டும் இல்லாமல் நீயா ஒரு ஆளுங்க ஒரு குரூப்பை வச்சு போட்டுட்டு இன்றைக்கி என்இபியை நாங்கள் உருவாக்கிட்டோம் என்று நீ சொல்லிக்கிற. அது டிராஃப்ட் டேர்மில் இருக்கும் பொழுதே நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதில் பல கருத்துக்களை நீங்கள் கேட்காமலே நீங்கள் செய்கிறீங்க. ஏன்னா 2016 முத்தமிழர் கலைஞர் சொல்லும் பொழுது இதில் யாருங்க நீங்கள் வந்து எஜுகேஷனிஸ்ட் இருக்காங்க, யாருமே இல்லாமல் நீங்கள் எப்படிங்க இதை ஃப்ரேம் பண்ணுறீங்க என்று கேட்டவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கி அந்த வழியில் நாம் வந்து நீங்கள் யாரை கேட்டுட்டு இது செஞ்ச அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் கேட்க நான் விரும்புகிறேன். ஆக இப்படி தான் நினச்சதெல்லாம் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று சொல்லிட்டேன், எல்லாரும் இதை தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கும்போது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த இருமொழி கொள்கையில் நம்ம எவ்வளோ நம்ம ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இன்றைக்கி இருக்க ஐஎஸ்ஆர்ஓ நாராயணன் சார் முதற்கொண்டு எல்லாமே இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு வந்தவங்க தானே இருக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். நாங்கள்
நீ ஹிந்தியும்பா, நாளைக்கு சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வருவா, சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த 4 மந்திரத்தை நீ படிச்சின்னா நீ 40 மார்க் வாங்க, இந்த 8 மந்திரத்தையும் படிச்சுட்டா நீ 80 மார்க் வாங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படி எந்த அளவுக்கு எங்களை நீங்கள் அடிமுட்டாளாக நீ ஆக்க பார்க்கிறாய் என்பதற்காகத்தான், ஏமாந்து விட கூடாது என்பதற்காக தான் சொல்லி. இதை நாங்கள் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி நான் மைக்கில் நான் பேசினா கீழே ஒரு ஆங்கில புத்தகத்தையும் மேலே ஒரு தமிழ் புத்தகத்தையும் தம்பி வச்சிருக்காரு. இதுவே இருமொழி கொள்கைக்கான ஒரு சான்றாகத்தான் நான் பார்க்குறேன். அதை வச்சனால இது உயருகுது, என்னுடைய குரலை என்னென்ன எழுப்ப முடியுது, நீங்கள் கேட்க முடியுது கருத்துக்களை. ஆக அப்படி இன்றைக்கு நம்முடைய மொழி என்று வரும்பொழுது நம்முடைய உயிரை விட பெரியது மொழி. இன்றைக்கும் ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழியை காப்பதற்காக உயிரை நீத்த இனம் எது என்று சொன்னால் அது தமிழ் இனம் என்று நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நாம் இவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கோம், அப்படி பேசுகிறோம், தெம்பாக இருக்கோம், வெள்ளையும் சொல்லியும் போட்டுட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் சில தியாகிகள் காரணம். அந்த தியாகிகளை நம்ம மறந்துடக்கூடாது என்றைக்குமே. நல்லா பாருங்கள், நமக்கு மொழி பிரச்சனை வரும்போது நம்மையும் தான் நாம் மாய்த்து கொண்டமே தவிர மற்றவங்க யாருமே டிஸ்டர்ப் கூட பண்ணலையே. நம்ம எதிர்ப்பை எப்படி தெரிவிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த உணர்வு என்பது என்றைக்குமே இருக்க வேண்டும். அதனால தான் இங்கே இந்திரகுமார் அவர்கள் சொன்னது போல் அந்த தீ அணைஞ்சிச்சுன்னு நினைக்காத ராஜா, அது இன்னும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எப்போ அது கொழுந்து விட்டு எரிய வேண்டுமோ அப்போ கொழுந்து விட்டு எரியும். அது உன் கையில் தான் இருக்குது. ஆக இன்றைக்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டிய ஒரு இடத்தில் நாம் அனைவரும் இன்றைக்கி நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு காலத்தில் மதத்தின் பெயரால் எல்லாம் ஒன்றுபட்டு இருந்தாங்க, மாநிலத்தின் பெயரால் எல்லாம் ஒன்றுபட்டு இருந்தாங்க, ஒரு இனத்தின் பெயரால் எல்லாம் ஒன்றுபட்டு இருந்தாங்க. அங்கங்கே இப்போ இது நம்ம ஊருப்பா, இது நம்ம மதம்ப்பா, இது நம்ம இனம்ப்பா அப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் அனைவரையும் ஒன்றிணைத்தது எது தெரியுமா? பேரறிஞர் அண்ணா சொன்னது போன்ற மொழியால் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கின்றோம். அந்த மொழியை வச்சு நம்மளை பிரிக்கணும்னு பார்க்குறாங்க. யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி தான் நம்ம நேஷனோடைய ஸ்ட்ரென்த்து. ஆனால் அதில் எப்படா அந்த டிவைட் அண்ட் கான்கர் ரூலுங்கிற மாதிரி இவங்களை பிரித்து உள்ள நுழைஞ்சிருண்டா அப்படிங்கிற பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவில் தான் இன்றைக்கி அவங்க வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதத்தில் இது போன்ற அரங்கங்கள் தொடர்ந்து இது போன்ற கருத்தரங்கம் நடைபெற வேண்டும். நான் கூட நம்முடைய தம்பிகள் மேடையில் அமர்ந்திருக்கின்ற தம்பிகள்லாம் எனக்கு ஒரு ஆசை, எப்படி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பிறந்தநாள் வரும்போது திருச்சி மாவட்டத்துக்கு அழைத்து சென்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைப்பை கொடுத்து நீங்கள் பேசுங்க. இங்கே முதலமைச்சரை நீங்கள் பாராட்டி பேச வேணாம், கல்வி அமைச்சரை துணை முதலமைச்சரை பாராட்டி எங்களுக்கு அந்த பாராட்டுகள்லாம் வேண்டாம். நாங்களாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணமான நம்முடைய மொழியை பற்றி, ஏன் நாம் இருப்பதற்கு காரணமான மொழியை பற்றி பேசுங்க. அதனால் என்னென்ன இடைஞ்சல் இருக்குது, இன்றைக்கி அதை எப்படி நாம் எதிர்கொண்டு இருக்கின்றோம் என்பதை பற்றி பேசுங்க. இன்றைக்கும் பாருங்கள், சளைக்காமல் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கான பணத்தை தயவு செஞ்சு நீங்கள் கொடுங்க, கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்காதீர்கள், எங்களுடைய பணத்தை எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சு தயவு செஞ்சு இந்த பணத்தை கொடுங்க என்று தான் இன்றைக்கும் நம்முடைய ஒன்றியத்தினுடைய பிரதமருக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆக எங்களால் முடிந்தவரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். ஒரு அமைச்சராக இங்கே உட்காந்துட்டு மட்டும் பேசுகிறார். 2-3 முறை டெல்லிக்கு நேரடியாக அவர் வீட்டில் நின்று அவர் போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்து நாடாளுமன்றத்தை அவருக்காக காத்திருந்து அவரை பார்த்துட்டு வந்து எங்களுடைய கருத்தெல்லாம் சொன்னதுக்கு பிறகும் அவர்கள் மீண்டும் தங்களுடைய சண்டித்தனத்தை இது போன்று காட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படி நம்ம சுயமரியாதை இழந்துட்டு அப்படி நிற்க முடியும்? மாநிலத்துக்கு தமிழுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், மாநில சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், மாநில உரிமைகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நம்மளால் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கும்? நம்மனா மற்ற வடக்கனா இன்றைக்கு நம்மை வளர்த்து ஆளாக்கி இருக்கின்ற தந்தை பெரியார்லேருந்து பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் இன்றைக்கு அந்த ஒரே உருவில் இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த கருத்துக்களை உள்வாங்குங்க. எதற்காக நம்ம போராடுறோம், எதற்காக நம்ம குரல் கொடுக்குறோம், நம்மளை எப்படியெல்லாம் மாற்றி மடைமாற்றம் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்வாங்க அப்படின்னா மனசில் வச்சுக்கோங்க. 90 நாள் நடைபயணம் போகிறாராம் கையெழுத்து வாங்குறதுக்கு. அவர் போகிறதே நமக்கான பயணமே அவனுக்கு தெரியாமல் போயிட்டுருக்காரு. அவர் அந்த 90 நாளும் அவர் போயிட்டு வரும்போது அவர் தெரிஞ்சுக்குவார், அடாடா தேவையில்லாமல் நம்ம தேன் கூட்டத்தில் கையை வச்சுட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் காலில் மெம்பர்ஷிப் சேர்த்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மெம்பர் கொண்டு வருவாங்க. பார்த்தீங்களா எத்தனை பேர் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க அப்படிம்பாங்க. வச்சுருக்க டேட்டா எல்லாம் தவறான டேட்டா. அதனால தான் சொன்னேன், தரவுகளோடு நம்ம போராடுவோம். கண்டிப்பாக நம்ம ரசிக்கக்கூடிய அறிவு சார்ந்த சமுதாயத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம். நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதை தான் அவன் பார்க்க போகிறான். அவங்க பேசுகிறத பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட். அவர்கிட்ட ஒன்று கேட்டுட்டு திருப்பி நம்மகிட்ட ஒன்று கேட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அன்பில் மகேஷ் கேட்கிறார். நான் எப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு படித்து வந்தேன் தெரியுமா சார்? நாங்களும் கஷ்டப்பட்டு தான் சார் படித்து வந்தோம். நாங்கள் சும்மாலாம் படிச்சுட்டு வரல சார். ஸ்கூலுக்கு போகும்போது அன்னைக்கும் சட்டை பட்டனை போயிடுச்சுன்னா ஊக்க போட்டுட்டு போய் படித்தவங்க தான் சார் நாங்கள். அன்றைக்கி நாங்கள் அதெல்லாம் எதுவும் பார்க்கல சார். படித்தா போதுன்னு தான் சார் வீட்டில் அமுச்சு வச்சாங்க. பையன் நல்லா படிக்கணும்னா தோலை உடிச்சு 2 கண்ணை மட்டும் வச்சுட்டு போங்க, அட்லீஸ்ட் அந்த கண்ணால்னாச்சும் 4 வார்த்தை படிக்கட்டுன்னு அப்படி தாங்க எங்கள் பெற்றவங்களும் இருந்தாங்க. யாரும் சொஃபஸ்டிகேட்டாக இல்லை, பேர் தான் அன்பிலோட பேரன் பொய்யாமுடைய புள்ள அப்படிங்கலாம். ஆனால் அன்றைக்கும் அந்த கஷ்டத்தோடு தான் நாங்களும் படித்தோம் அப்படிங்கிற நாங்கள் நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் சும்மா நீங்கள் உங்களுக்கே செல்ஃப் சிம்பத்தி தேடாதீங்க. நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் தியாகம் செய்து விட்டு கஷ்டப்பட்டு வந்தவங்க அரங்கத்தில் இருக்க எல்லாருமே சொல்கிறேன். நான் எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்ததான். ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு இடத்துல நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் நமக்கு முக்கிய காரணமாக நம்ம தாய்மொழி சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை, அந்த சக்தி நமக்கு உண்டு.
அது குளோபல் லாங்குவேஜில் இங்கிலீஷில் நம்ம பேசுகிறோம். போதும், இது பழகு மொழியும் ஒன்று வேண்டும், நமக்கு தாய்மொழி போதும் இது நமக்கு. இது அதை விட்டுட்டு ஓடுற பையனுக்கு காலில் சங்கிலியை கட்டுற மாதிரி வேணா எப்போ பார்த்தாலும் ஓடி கோல்டு மெடல் வாங்கினா அவனுக்கு காலில் சங்கிலியை கட்டி விட்றாங்கிற மாதிரி தேவையில்லாமல் நாங்கள் மொழிபெயர்ப்பாளராங்க நாங்கள் போகிறோம். நாங்கள் ஜெர்மன் படி, கொரியனை படி, இதை படி, அதை படின்னு சொல்லுங்க. போதியா எங்களுக்கு தமிழும் போதும், எங்களுடைய ஆங்கிலமும் போதியா. நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கி ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனில் சேர்றவங்க ஒரு காலத்தில் 5 பேர் 10 பேர் தான், இன்றைக்கி 600 பேர் என் பிள்ளைங்க போய் படிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் உத்தரப்பிரதேசில் 25,000 அரசு பள்ளியை மூடிட்டு கிட்டத்தட்ட 15,000 தனியார் பள்ளியை கொண்டு வந்து, தனியார் பள்ளியில் இப்போ நீங்கள் இந்தியா உள்ளே கொண்டு வரணும் நீங்கள். ஸோ பிளாட்ஃபார்மை எப்படி அவங்க கிரியேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணாமல் அரணாக இருக்கக்கூடியது எதுவென்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய இந்த ஆட்சியாகத்தான் இருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன். அதனால தான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் பேசும்போது வேறு கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து இதில் இணைந்து வாருங்கள், எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம குரல் கொடுப்போம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஆக அதை உணரக்கூடிய ஒரு கூட்டமாக அவர்களும் இருக்க வேண்டும். பீகாரில் அங்கே படிக்கக்கூடிய அந்த ரேஷியோ பிள்ளைங்க, உத்தரப்பிரதேசில் அங்கேருந்து மைக்ரேட் ஆகி போகிற பிள்ளைங்கள்லாம் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த மேடையில் இருந்துட்டு அந்த மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன், தாய்மொழியை மறந்துடாதீங்க, ஆங்கிலத்தையும் மறந்துடாதீங்க. ஆங்கிலம் தான் நமக்கு வேண்டும். இந்த 2 மட்டும் இருந்தால் போதும். அவர் சொல்கிறார் நம்முடைய மாண்புக்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ஐ எம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், ஒய் கான் யூ அக்செப்ட், பிகாஸ் நாங்களே அக்செப்ட் பண்ணுறோம். உங்கள் ஒரியா என்ன ஆச்சு? உங்கள் ஒரியா மொழி என்ன? ஒரிசாலேருந்து வந்தேன்னு சொன்ன அந்த ஒரியா என்ன ஆச்சு? போஜ்பூரி என்ன ஆச்சு? ராஜதானி என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தா 56 மொழிகளை விளங்கிக்கிட்டு இன்னைக்கு நிற்கிது இந்த இந்தி. ஆக அதற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. எத்தனை மொழிகளை விழுங்கினாலும் ஒட்டுமொத்தமாக அந்த இந்தியை முழுங்கக்கூடிய ஒரே சக்தி எதுக்குன்னு தான் நம்முடைய தமிழுக்கு மட்டும்தான் உண்டு என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். ஆக வருகை தந்திருக்கு நீங்கள் இந்த கருத்தை உங்கள் ஸ்டைலில் போய் சொல்லுங்கள், உங்களுடைய நெய்பர்ஸ்கிட்ட சொல்லுங்கள், உற்றார்களோட உட்கார்ந்து சொல்லுங்கள், குடும்ப நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது இதை பற்றி பேசுங்க. அது உங்கள் ஸ்டைலில், இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் நீங்கள் பேசுவாங்க, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் இதை எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா இதில் ஒரு ஆர்கானிக்காக இது ஒன்று தன்னெழுச்சியோடு இது பேசுகின்ற பொருளாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நமக்கு ஆயுதம்லாம் தேவையில்லை. நமக்கு ஆயுதம் எது தெரியுமா? நிற்கிறாங்க பாருங்க இந்த பிரசிடென்ட் மீடியாஸ், இவங்க தான் நமக்கான ஆயுதங்கள். நம்முடைய கருத்து சரியாக இருக்குது என்று சொன்னால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது பார்த்தீங்கன்னா இவங்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்கள். அதே போன்று மேடையில் இருக்கின்ற நம்ம தம்பிகள், நான் ஏற்கனவே சொன்ன இயக்கத்தையே நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பிகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோ விமர்சனம் வரும். அவங்கள அப்படி பேசுவாங்க ஒவ்வொருத்தரும், கொள்கை எதிரிகள்லாம். ஆனால் தோணுன்னா நீ போடா, சொல்கிறத என்கிட்ட தரவுகள் இருக்கடா, என் தரவுகள் பேசுண்டா அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த தம்பிகளை உயர்த்தி பிடிங்கள். எல்லா விஷயத்தையும் நம்மளால் பேசிட முடியாது. சில நேரம் இதே பொழப்பாக இருந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவளை உயர்த்தி பிடிங்க, அவளை ஊக்கப்படுத்துங்கள். அதற்காகத்தான் நான் அவர்கிட்ட இந்திரகுமார்கிட்ட சொல்லும்போது முதலமைச்சருடைய நிகழ்ச்சி இருக்குது இந்திரகுமார், ஆனால் இருந்தாலும் இதை நான் விடுறதுக்கு மனசே இல்லை, எனி டைம் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். காலதாமதமாக வந்ததுக்கு முதல்ல என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிட்டு தான் நேராக இங்கே வரையங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் தெரிவிப்படுத்தி கொண்டு தொடர்ந்து இது போன்ற அரங்கங்களை நீங்கள் நடத்துங்கள். உங்களுக்கு உறுதுணையாக அமைச்சராக அல்ல, ஒரு தமிழனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்றைக்குமே இருப்பான் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.